ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எட் அனதர் பியூட்டிஃபுல் டே, அற்புதமான நாள். ஸோ இது ஒரு மந்த்லி மீட்டிங் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் நம்ம வி ஆர் டேக்கிங் திஸ் பிளாட்ஃபார்ம், எல்லாரும் ஒருத்தர் மீட் பண்ணுறோம். உங்களுக்கு எதுவும் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லை பர்சனல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன உள்ள வந்து மீட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ மீட்டிங்கு போவோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம இடையே கர்னல் பிரசிடென்ட் பிள்ளை சார் புது ஓஎஸ்சி வந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வெல்கம் ஃபங்க்ஷன் பண்ணோம், அது வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இருந்தாலும் இன்னொரு தடவை சாரை நீங்கள் பார்த்துக்கலாம், இதன் ரீசன் ஷோ. ஸோ முன்னால் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க இன்னொரு தடவை அவங்க எல்லாரும் நான் வரவேற்பு பண்ண நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஆர்மி மெடிக்கல் கோரில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தவங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி, ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி. ஸோ நம்ம பாலிகிளினிக் ஆனால் ரொம்ப பயனடைய போகிறது. அப்புறம் ஒரு 33 வருஷம் அவங்க ஆர்மியில் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் போஸ்டிங் அவங்க சென்னையில் இருந்திருக்காங்க. அதனால தமிழ்நாடை பற்றி, நம்மளுடைய தமிழ் மக்களை பற்றியும் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள வந்து நம்ம முழு மனதோடு வரவேற்கிறோம். வெல்கம் ஒன்ஸ் அகைன். ஏன்னா நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ ஒன்று போட்டோம், கார்டு மேனேஜ்மெண்ட் அண்ட் மெடிசன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் லாஸ்ட் என்னுடைய வீடியோ அப்படின்னு சொன்னேன். ஸோ அது உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போது. அடுத்தது வந்து ஆயுஷ் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தணும். அதாவது ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. அதனுடைய நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூத்துக்குடியிலிருந்து ஹெச்ஓடி வந்திருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல அழகாக அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஸோ அது உங்களுக்கு யூடியூப்லேயே நம்ம யூடியூப்ல இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம், யாரும் மிஸ் பண்ணிட்டீங்களோ. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபாலோ பண்ணலாம் வாழ்க்கையில். அடுத்தது நமக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக நம்ம கிளைம் செக்ஷன் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களே தம்பி சிவசுப்ரமணியன். உங்களுடைய கிளைம்லாம் இப்போ வித்தின் 10-15 டேஸில் உங்களுக்கு த்ரூ ஆகி வருது. இப்போ அகைன் இந்த மாதம் நமக்கு 79 செட்டில்மெண்ட் ஐடி வந்திருக்கு. ஸோ யார் யார் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஐடி வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறேன். சர்க்குலேட் பண்ணும்போது எல்லாருமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய பேர் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு அனுப்புறதுக்கு இப்போ ஒரு ரீசன் அதான். இப்போ என்ன ஆயிட்டுனாக்க, இப்போ ரீசென்ட்லி ஒரு கிளைம் அவங்க அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருந்திருக்கு. அவங்க நான் அனுப்பி அவங்க பார்க்கவே இல்லை. இப்போ கடைசியில் பைசா போனதுக்கப்புறம் பைசா காணும், செக் பண்ண அக்கௌண்ட் நம்பரில் தவறு இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ லேட்டாக வந்து நமக்கு சொல்கிறத விட முன்னக்கிட்டே சொன்னாக்க நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் ஆகும் உங்களுக்கு பைசா வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஐடி நாங்கள் உங்களுக்கு அனுப்பும்போது தயவு செய்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பேர், உங்கள் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் நம்பர் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேங்க. ஏதாவது தவறு இருந்தால் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் உடனடியாக உங்களுக்கு பைசா ரிலீஸ் பண்ண முன்னால் அதை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ். அடுத்தது வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், மாதம் மாதம் நம்ம டாக்டர்ஸ் வீடு தேடி போய் பெட் ரிட்டன் பேஷண்ட்ஸ், வீல் சேர் பேஷண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம டாக்டர் செல்வானந்த் வந்து 17ஆம் தேதி போனாங்க. அப்புறம் டாக்டர் நம்ம பல் டாக்டர் அமீரா மேடம் வந்து பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க 17ஆம் தேதி. அப்புறம் நம்ம சுனிதா மேடம் வந்து அவங்க பேஷண்ட் பார்க்கறதுக்கு 18ஆம் தேதி போனாங்க. அப்புறம் இசிஹெச்எஸ் கான்க்ளேவ் அப்படின்னு ஸ்டேஷன் ஹெட் குவார்டர்ஸ்ல எனக்கு 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நடந்ததில்லை. இதுக்கு 3வது வருஷம் நான் முடிய போகிற நேரத்தில் இது வந்து நம்ம பிரசிடென்ட் சார் வந்து பிரசிடென்ட் சார் கூட இந்த ஒரு லக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே 20ஆம் தேதி அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங், ஃபர்ஸ்ட் டே இசிஹெச்எஸ் கான்க்ளேவ் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். எல்லா நாலேஜும் அப்படியே அந்த நாலேஜினுடைய எல்லா பொக்கிஷனும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே கிடைச்சது. என்ன சார், எல்லாரும் ஆல் பாலிகிளினிக்ஸ், மெடிக்கல் எம்ஹெச்சிஓ, நம்ம எம்டிசிசிஓ, ஓசி, அப்புறம் ஸ்டேஷன் கமாண்டர், ஆர்சி டைரக்டர், ஆர்சி ஜேடி ஜாயிண்ட் டைரக்டர் எல்லாருமே இருந்தாங்க. இட்ஸ் எம்பனல் ஹாஸ்பிட்டலில் அது அவங்க தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸை பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டே வாழ்க்கையில். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வழி அனுப்புறதுக்காக எல்லாரும் சேர்ந்துருக்க மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஸோ இன்னொரு விஷயம், நல்ல விஷயம்னா சாரை வரவேற்கிறதுக்காக சேர்ந்த மாதிரி தெரியுது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுப்போம் வாழ்க்கையில். ஸோ இட் வாஸ் அ கிரேட் டே. தட் டே நல்லா சாப்பாடு போட்டாங்க, சூப்பராக லஞ்ச் நல்லா பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாலிகிளினிக் நீங்கள் வரும்போது பேஷண்ட்ஸோட இருங்க, அமைதியை காணுங்க.
ஏதாவது பிரச்சனைன்னா நான் இல்லைன்னா நம்ம பிரசன்னா சார் நம்மளோட என்ன விட தான் நல்லா சூப்பராக உங்களுக்கு எடுத்துக்கிட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு போகிறாங்க. அவங்க உங்களுக்கு நீங்கள் ஸ்டாஃபை மீட் பண்ணுங்க. ஸ்டாஃப்கிட்ட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நேராக அவங்கள போய் பாருங்க. அவர் 24 hours அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இஸ் ஆல்சோ ஓப்பன் டு யூ ஆல். என்ன மாதிரி அவங்களும் உங்களுக்கும் ஓப்பனாக அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ தட் இஸ் இட். அப்புறம் சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஹெல்தி பாடி அண்ட் ஹெல்தி மைண்ட் இஸ் த ஹாப்பி லைஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம